இந்திய மொழிகள் நடுவத்தினுடைய இயக்குனர் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கிற பேராசிரியர் நண்பர் சந்திரசேகர் அவர்களே, நன்றி உரை ஆற்றியிருக்கிற பேராசிரியர் தாமோதரன் அவர்களே, வருகை தந்திருக்கிற பேராசிரியர்களே, ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இது ஒரு ஜனநாயக அரங்கம் என்பதை இங்கு பேசப்படும் மொழிகளே மெய்ப்பிக்கின்றன. இயக்குனர் உருதில் பேச, புருஷோத்தமன் ஆங்கிலத்தில் பேச, என்னால் தமிழில் தான் பேச முடியும். நான் தமிழில் பேச எல்லா மொழிகளுக்குமான அரங்காக இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாரதி நினைவு சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அரிய வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியாரை பற்றிய ஒரு முன்னுரையை பேராசிரியர் புருஷோத்தமன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் பாரதியின் பலம், அதுதான் பாரதியின் சிக்கல். பாரதியை புரிந்து கொள்வதில் இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதி துருவங்களில் வாழ்கிறார், உணர்ச்சி குழம்பாக இருக்கிறார். அவருடைய கவிதைகளுக்கும் உரைநடைக்கும் இடையிலே கூட கருத்துகளிலே வேறுபாடு. பாரதியை கண்டிப்பாக பயின்றிருக்கிறவர்கள் நீங்கள். எனவே நடுப்பாதையில் நட என்று புத்தம் சொன்னதை போல அப்படியும் இப்படியும் இல்லாமல் இரண்டையும் சமன் செய்து வாழிய செந்தமிழென்றும் வாழ்க பாரத மணி திருநாடு என்றும் இரண்டையும் சமன் செய்து பாரதி பாடியும் எழுதியும் இருக்கிறார் என்பது அடிப்படையான செய்தி. பாரதியை பற்றிய பல்வேறு கோணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரங்கில் பாரதியினுடைய மொழி கொள்கை என்பது பற்றி மட்டுமே உங்களோடு நான் உரையாட வந்திருக்கிறேன். பாரதியினுடைய மொழி கொள்கையை முடிவு செய்வதில் இருக்கிற சிக்கல், அவருக்கு பல்வேறு மொழிகளை தெரியும், எல்லா மொழிகளை பற்றிய பார்வையும் அவருக்கு உண்டு. ஆகையினால் எந்த மொழி கொள்கையில் பாரதி நின்றிருக்கிறார் என்பதுதான் நாம் இந்த அரங்கத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தலைப்பை நான் 6 பகுதிகளாக பிரித்துக் கொண்டு உங்களோடு செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலில் பாரதியாருடைய வாழ்க்கை பின்புறம் நாம் அத்தனை பேரும் அறிந்ததுதான். ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய நுட்பமான பகுதிகள் அந்த வாழ்க்கையின் பின்புறத்திலே இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனுடைய சிந்தனையையும் அவனுடைய வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. எனவே பாரதியினுடைய வாழ்க்கை பின்புறம், பாரதியினுடைய பன்மொழி அறிவு, பாரதியின் தமிழ், பாரதியின் சமஸ்கிருதம், பாரதியின் ஆங்கிலம், இறுதியாக பாரதியின் மொழி கொள்கை என்று நாம் இந்த தலைப்பை பகுத்துக் கொண்டால் பாரதியின் மொழி கொள்கை என்ன என்கிற இடத்துக்கு வந்து நிற்பதற்கு நமக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பாரதியின் வாழ்க்கை துயரம் நிறைந்தது. அவனுடைய பாடல்களிலே ஆனந்தம் இருக்கலாம். ஆனால் தொடக்கத்திலிருந்து 39 ஆண்டுகள் தான் பாரதி வாழ்ந்தார் என்பது மட்டுமில்லை. 39 ஆண்டுகளிலேயும் அவர் சந்தித்த துயரங்கள் தான் மிகுதி. சின்னஞ்சிறு வயதில் தன் தாயை இழந்து, அடுத்து வளர்க்கிற போதே தந்தையை இழந்து, அதனாலே தான் காசியிலே இருக்கிற அத்தை குப்பம்மாள் வீட்டிலே 4 ஆண்டுகள் தங்கி, அங்கே தங்கி இருக்கிற போது சமஸ்கிருதம் பயின்று, அதற்கு பிறகு சென்னையிலே இந்தியாவினுடைய பத்திரிகையிலே 1904 எழுத்து பணியை தொடங்கி, எட்டயபுரம் சமஸ்தானத்திலே கொஞ்ச நாள் இருந்து, புதுவையிலே 10 ஆண்டுகள் கழித்து கடையத்துக்கு சென்னைக்கு திரும்பி மாண்டு போன கதை பாரதியின் கதை. இத்தனை துயரங்களுக்கு இடையிலும் பாரதியால் அப்படி பாட முடிந்திருக்கிறார். தன்னை மறந்து பார்க்கிற மலைகளின் அழகில், அருவியின் அழகில் கொட்டுகிற அருவிகளையும் இயற்கையின் எழிலையும் கண்டு ரசித்து பாரதியால் பாட முடிந்திருக்கிறது. ஏனென்றால் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன் சொந்த வாழ்க்கையை ரசித்து பாடுவதற்கு பாரதிக்கான இடங்கள் மிக குறைவு. பாரதியை எழுதுகிறார், பிள்ளை காதல். 9 வயதில் ஒரு பெண்ணை காதலித்து, அது காதலிப்பதற்கான வயதில்லை என்றும் பாரதியை எழுதுகிறார். 9 வயதில் ஒரு பெண்ணை காதலித்து, பிறகு 12 வயதில் 7 வயது செல்லம்மாளை கைப்பிடித்து, சரியாய் சொல்ல வேண்டுமானால் பாரதியின் வாழ்க்கை துயரமாக இருப்பதை விட பாரதியாரோடு வாழ்ந்த செல்லம்மாவின் வாழ்க்கை தான் கூடுதல் துயரமானது. லட்சியவாதிகளாக இருப்பது கடினம், லட்சியவாதிகளின் வாழ்க்கை துணைவர்களாக இருப்பது அதைவிட கடினம். அதை பாரதியினுடைய செல்லம்மா கண்டிப்பாக உணர்ந்திருக்க முடியும்.
செல்லம்மாள் எழுதியிருக்கிற பாரதியாரின் சரித்திரம், செல்லம்மாள் சொல்ல சொல்ல தங்கம்மா எழுதியிருக்கிற அந்த பாரதியாரின் சரித்திரம் நாம் அறிந்திராத பாரதியின் பல்வேறு குணநலன்களை நமக்கு காட்டுகிறது. வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு பழக்க வழக்கங்கள். சாதாரண மனிதனின் வாழ்க்கை அல்ல பாரதியின் வாழ்க்கை. எதையும் மறைக்க வேண்டியதில்லை. பாரதிக்கு கஞ்சா என்கிற பழக்கம் உண்டு. எட்டயபுரத்திலேயே தொடங்கிவிட்டது. அந்த செய்தி பின்னால் வந்ததில்லை, இறுதி வரைக்கும் இருந்தது. அது பாரதியை மயக்கிற்று. சில நேரங்களில் பாரதியிடமிருந்து கவிதைகள் பீரிடுவதற்கும் காரணமாக இருந்தது. இறுதியாக 1919 சென்னையிலே வந்ததற்கு பிறகு வ.உ.சி. அவர்கள் பெரம்பூரிலே ஒரு மண்ணெண்ணெய் கடை வைத்திருக்கிற அந்த அவலம், ஒரு மிகப்பெரிய தியாகி, மிகப்பெரிய செல்வம், தன்னுடைய வாழ்க்கை செல்வம் அனைத்தையும் தேசத்துக்காக தியாகம் செய்தவர். அவர் பெரம்பூரிலே ஒரு சின்னஞ்சிறு கடை நடத்துகிற போது அவர் எழுதியிருக்கிறார், வ.உ.சி.யினுடைய வாழ்க்கை குறிப்பிலே இருந்து நான் சொல்லுகிறேன். திடீரென்று ஒரு நாள் மாமா வந்திருந்தார். அவர் பாரதியாரை மாமா என்று தான் அழைத்தார். மாமாவோடு கூடுதலாக இன்னொரு சாமியார் வந்திருந்தார். 2 பேரும் திடீரென்று ஏதோ ஒரு உருண்டையாக ஒன்றை உண்டார்கள். பிறகு கூவி சிரித்தார்கள். அதை வ.உ.சி. அவர்கள் எழுதுகிற போது எழுதுவார், 1000 இருந்தாலும் பாரதியின் அறிவுக்கு குறைபோட காணாத ஒரு மக்கு சாமியார் கூட இருந்ததுதான் எனக்கு கவலையாக இருந்தது. பாரதியோடு விவாதிக்கிற தகுதி இல்லை. பாரதியின் அறிவுக்கு இணை சொல்ல முடியாது ஒரு சாமியார் பாரதியாரோடும் கடைசியாக இருந்தார். தங்கம்மாள் எழுதியிருக்கிற, செல்லம்மாள் சொல்லி இருக்கிற அந்த பாரதியார் சரித்திரத்தில் அவருடைய குணநலன்கள் எவ்வளவு வேறுபட்டவை என்பதை பார்க்க முடியும். செல்லம்மாவை அங்கே இருந்து கூவி அழைக்கிறார் பாரதியார். 1 முறை 2 முறை செல்லம்மா வரவில்லை. கோபம், மடமடவென்று வருகிறார். ஏன் அழைத்தால் வரவில்லை? சாம்பார் கொதித்துக் கொண்டிருக்கிறது, எப்படி வர முடியும்? இந்த சாம்பார் தான் நான் அழைத்ததற்கு தலையாயிற்றா? தூக்கி அந்த சாம்பாரை தூக்கி கீழே கொட்டி விடுகிறார். அவ்வளவு கோபம். பிறகு 1/2 மணி ஆகிறது. திரும்ப வந்து, செல்லம்மா நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து. அந்த பாரதி செத்து போய்விட்டான், இவன் நல்லவன், இவன் வேறு பாரதி என்று சொன்னவர் பாரதி. இதை அவர் அவருடைய சரித்திரத்திலே எழுதியிருக்கிறார். எதற்காக என்றால், பாரதியின் மொழி கொள்கையானாலும் சமய கொள்கையானாலும் தேச விடுதலை கொள்கையானாலும் எதையும் தீர்மானிப்பதற்கு முன்னால் பாரதியினுடைய வாழ்க்கை பின்புலம் என்னவாக இருந்தது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வதுதான் நம்முடைய ஆய்வுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக இந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன். எனவே காசி, கடையம், சென்னை, எட்டயபுரம் இப்படி பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து பல்வேறு அனுபவங்களை பெற்று பல்வேறு தோழர்களை கண்டு, அரவிந்தரும் அவருக்கு தோழர், பாரதிதாசனும் அவருக்கு தோழர், பாரதிதாசனும் பாரதியாரும் குருவும் சிஷ்யர்கள் என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வயதிலே கூட பெரிய வேறுபாடு இல்லை. 2 பேரும் ஏறத்தாழ நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் சந்தித்துக் கொண்டது எந்த ஆண்டு, எத்தனை ஆண்டுகள் பழகினார்கள் என்பதிலே ஆய்வு சிக்கல்கள் இன்னமும் முடிந்த பாடி. 10 ஆண்டுகள் பாரதிதாசனோடும் பாரதியாரோடும் என்று 2 பேரும் 1909ஆம் ஆண்டு புதுவையிலே நடந்த வேணு அவர்களினுடைய திருமண வீட்டிலே சந்தித்துக் கொண்டார்கள் என்றுதான் இதுவரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகள் இல்லை. 1916ஆவது ஆண்டுதான் பாரதியாரும் பாரதிதாசனும் சந்தித்தார்கள் என்பதை பாரதியாரினுடைய தம்பி சீனி விஸ்வநாதன் தன்னுடைய புத்தகத்திலே சான்றுகளோடு கூறுகிறார். அவர்கள் பழகியது வெறும் 3 ஆண்டுகள் தான். ஆனால் பாரதிதாசன் பாரதியாரிடத்திலே கடைசி வரைக்கும் வைத்திருந்த மதிப்பு மிக பெரியது என்றும் விஸ்வநாதன் எழுதுகிறார். இப்படி ஆய்வுகள் முடியாத சிக்கல்களும் அவருடைய வாழ்க்கை பின்புலத்திலே இருக்கின்றன. இப்படிப்பட்ட பாரதியாரினுடைய வாழ்க்கை, துயரம் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்துதான் அந்த கவிதைகள் பீரிட்டு எழுந்தன. இந்த வாழ்க்கையின் பின்புலத்திலே இருந்துதான் அவன் மொழிகளை, இத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டார். பாரதியாரினுடைய பன்மொழி அறிவு என்பது வியப்புக்குரியது. இன்றைக்கு கூட நம்மால் நினைத்தால் அவ்வளவு மொழிகளை கற்றுக்கொள்ள முடியுமா என்று தெரியாது. நமக்கு நம்முடைய தாய்மொழி தெரியும், ஆங்கிலம் ஓரளவு தெரியும். அதற்கு பிறகு சில மொழிகள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். பாரதிக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்பது முடிந்த கருத்தாக இல்லை. ஆய்வாளர்கள் ஆளு கொண்டுதான் சொல்லுகிறார்கள். மிக பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற செய்தி பாரதியாருக்கு 9 அல்லது 10 மொழிகள் தெரியும். ஆனால் மொழிகள் தெரியும் என்று சொன்னால் முழுமையான புலமை என்று அதனை நாம் கொண்டுவிட முடியாது. மொழியில் 3 தரம் உண்டு. வந்துருக்குமா? வந்துடும்.
மொழியை அறிதல், மொழியில் தேர்ச்சி பெறல், மொழியில் புலமையின் ஆழம் காணல் என்று 3 நிலைகள் உண்டு என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு மலையாளம் தெரியுமா என்றால் கொஞ்சம் கூட தெரியும் என்று சொல்கிறவர்களுக்கெல்லாம் மலையாளம் தெரியும் என்று பொருள். அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். எனவே மொழியை அறிதல் வேறு, மொழியில் தேர்தல் வேறு, மொழியில் புறமை வாய்தல் வேறு. பாரதியாரை பொறுத்தளவு 10 மொழிகள் என்று சொல்லப்பட்டால் என் கணக்கில் நான் பார்த்த வரையில் அவருக்கு 3 மொழிகளில் புலமை வந்திருக்கிறது. ஏறத்தாழ இன்னொரு 4-5 மொழிகளில் அவருக்கு தேர்ச்சி இருந்திருக்கிறது. மீதம் இருக்கிற 4 மொழிகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மிகச் சரியாக சொன்னால் அவருக்கு புலமை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருந்திருக்கிறது. சமஸ்கிருதத்திலே புலமை இல்லையா என்றால் பாரதியாரை படி சொல்லுகிறார், எனக்கு சமஸ்கிருதம் பேச தெரியாது, பேசினால் அர்த்தப்படும். அது அவருடைய வரி. எனக்கு சமஸ்கிருதம் பேச தெரியாது, பேசினால் அர்த்தப்படும், புரிந்து கொள்ள முடியும். எனவே அவருக்கு புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு, படிக்கிற அளவுக்கு ஒரு தேர்ச்சி இருந்திருக்கிறது. ஆனால் அதனை புலமை என்று சொல்ல முடியாது. தமிழில் இருந்த அளவுக்கு பாரதியாருக்கு ஆங்கிலத்திலே புலமை இருந்திருக்கிறது. பாரதியாரினுடைய பள்ளி படிப்பு வெறும் 5ஆம் வகுப்பு வரை இருந்தார். அவர் படித்தது 2. ஒன்று திருநெல்வேலியிலே இந்து கல்லூரியின் உயர்நிலை பள்ளியிலே 5ஆம் வகுப்பு வரை படித்தார். நான் முதலில் சொன்னது போல பெற்றோரை இழந்ததற்கு பிறகு அவருடைய படிப்பு நின்று போயிடுச்சு. காசிக்கு போன பிறகு 1898 அவர் காசிக்கு போனார். 4 ஆண்டுகள் தன் அத்தை குப்பம்மாள் வீட்டிலே இருந்தார். அந்த 4 ஆண்டுகளில் காசி பல்கலைக்கழகத்திலேயும், வாரணாசியிலே நம்முடைய இயக்குநர் அவர்கள் சொன்னது போல காசி பல்கலைக்கழகத்திலேயும், அலகாபாத்திலே இருக்கிற மத்திய இந்து கல்லூரியிலேயும் அவர் சமஸ்கிருதத்தை படித்து பிரவேஷ் என்கிற அந்த தேர்விலே முதல் வகுப்பிலே வெற்றி பெற்றார். அவருடைய படிப்பு இவை 2 தான். படிப்பு என்று சொல்வது நான் முறை சார்ந்த படிப்பை சொல்கிறேன். எனவே தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் அவர் படித்தார். சமஸ்கிருதத்திலே அவர் பட்டம் வாங்கினார். ஆனாலும் கூட என்னால் பேச முடியாது என்றுதான் அவர் சொல்கிறார். தமிழில் இருக்கிற அளவுக்கு புலமை பாரதிக்கு ஆங்கிலத்திலே உண்டு என்பதை பாரதி மொழிபெயர்த்திருக்கிற ஆங்கில நூல்களை படிக்கிற போது நம்மால் உணர முடிகிறது. பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே என்று தான் எழுதிய பாட்டையே அவர் மொழிபெயர்த்திருக்கிற அழகு ஆங்கிலேயன் கூட அப்படி மொழிபெயர்த்திருக்க முடியுமா என்று தெரியவில்லை என்று ஒரு ஆங்கில பேராசிரியர் குறிப்பிட்டார். எனவே தமிழ், ஆங்கிலம் என்கிற 2 மொழிகளிலே புலமையும், சமஸ்கிருதம், இந்தி, பிரெஞ்சு ஆகிய 3 மொழிகளிலே தேர்ச்சியும் பெற்ற பாரதியார் மேலும் 5 மொழிகளை அறிந்து வைத்திருக்கிறார். ஒன்று மலையாளம், இன்னொன்று கன்னடம், தெலுங்கு ஓரளவுக்கு நன்றாகவே அவருக்கு தெரிந்திருக்கிறது, வங்க மொழி, பிறகு சீனம் என்று இத்தனை மொழிகளை அவர் அறிந்திருக்கிறார். சீன மொழியிலிருந்து ஒரு பாட்டை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் சீனத்திலிருந்தே மொழிபெயர்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிற காரணத்தினாலே அந்த பட்டியலிலே நாம் சீனத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம். எனவே 10 மொழிகளில் பண்டிதராக ஒருவர் இருப்பதும் விளங்குவதும் மிகப்பெரிய செயல். இத்தனை மொழிகளை அறிந்திருக்கிற காரணத்தினாலே தான் யாமறிந்த மொழிகளிலே என்று அவரால் சொல்ல முடியும். அந்த யாமறிந்த மொழிகளிலே என்பது எத்தனை என்று நமக்கு தெரியாது. ஏறத்தாழ 9 அல்லது 10 மொழிகளை அவர் அறிந்திருக்கிறார். இப்படி பல மொழிகளை அறிந்த ஒருவரினுடைய மொழி கொள்கை என்னவாக இருக்கும்? வேறு எந்த மொழியும் அறியாத என்னுடைய மொழி கொள்கை என்னவாக இருக்கும் என்பதை விட 10 மொழிகளையும் அறிந்த ஒருவரினுடைய மொழி கொள்கை என்னவாக இருக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனவே இனி நாம் விரிவாக பார்க்க வேண்டிய பகுதி பாரதியின் தமிழ் என்பது. ஒற்றை வரியிலே சுருக்கமாய் சொல்ல வேண்டுமானால் பாரதிதாசன் வரிகளை நான் மேற்கோளாக சொல்ல விரும்புகிறேன். பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் 2ம் உண்மை. பாரதியால் தமிழும், தமிழால் பாரதியும் தகுதி பெற்றார்கள் என்கிற அந்த செய்திதான் பாரதியாருக்கும் மொழிக்குமான அல்லது பாரதியாருக்கும் தமிழுக்குமான மிகச் சரியான ஒரு பார்வை. எனவே பாரதி தமிழால் தகுதி பெற்றதும் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் என்கிற அந்த நேரத்தில் பாரதியார் எழுதிய அந்த பாடல், அதுவும் அவர் வாழ்ந்த காலகட்டம், புருஷோத்தமர் அவர்கள் சொன்னது போல ஒருவனுடைய படைப்புகளை ஆராய்கிற போது அந்த படைப்புகள் உருவான அந்த காலகட்டத்தை கண்டிப்பாக ஆராய வேண்டும். 1882 1921 என்கிற அந்த 39 ஆண்டுகள் அவர் சொன்னது போலவே அதுவும் இந்திய விடுதலை போராட்டம் 2 விதமான போக்குகளை உடையதாக பிரிந்த காலம். திலகர் தலைமையிலும் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலும் அதை பாரதியார் அவருடைய மொழியிலே நாம் சொல்ல வேண்டுமானால் அவர் என்ன எழுதுவார்? நிதான போக்குடைய கமிட்டியார் என்று எழுதுவார். அதை கோகலையை பற்றி எழுதுகிற போது நிதான போக்குடைய கமிட்டியார் என்று எழுதுவார்.
தீவிர தேசபக்தர் என்று திலகரை குறிப்பிடுவார். எனவே அப்படி இருந்து அதற்கு பிறகு இதோ அருகிலே இருக்கிற அமிர்தசரஸிலே தான் 1920ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே தான் முதலாக இந்தியா மகாத்மா காந்திக்கு ஜே என்கிற முழக்கத்தை கேட்டது. அதுதான் புதிய சகாப்தத்தின் தொடக்கம். சரியாக சொன்னால் திலகர் கலந்து கொண்ட கடைசி மாநாடும் அதுதான். அமிர்தசரஸினுடைய 1920ஆவது ஆண்டு காங்கிரஸ் மாநாடு காந்தியார் சகாப்தத்தின் தொடக்கம், திலகர் சகாப்தத்தின் முடிவு என்று நேரு தன்னுடைய சுயசரிதையிலே எழுதுவார். எனவே அந்த 1920 வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டம் உச்சத்திலே இருந்த போது தமிழகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய பேராசிரியர் குறிப்பிட்டார். ஒரு பக்கத்திலே விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சி, இன்னொரு பக்கத்திலே தமிழ் தேசிய உணர்வினுடைய எழுச்சி. அதுவும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே தான். 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே தமிழ் தேசிய எழுச்சி தொடங்குகிறது. இன்னும் சொன்னால், இன்னும் சற்று முன்னே போனால் ராமலிங்க அடிகளாரினுடைய அந்த திருவருட்பாவிலே இருந்து தமிழ் உணர்ச்சி பெருகி கால்வெல்லினுடைய அந்த நூலுக்கு பின்னால் திராவிட மொழி குடும்பம் என்பது சமஸ்கிருத மொழி குடும்பத்திலே இருந்து பிரிந்து வந்ததில்லை என்கிற செய்திகள் உறுதிப்பட்டு நாம் தனி இனம், நமக்கான பாரம்பரியம் இருக்கிறது என்கிற அந்த சிறப்புகள் வெளிப்படுகிற அந்த கட்டத்திலே தான் அச்சிலே நூல்களும் வந்து சேர்ந்தன. 1847 திருக்குறளை மழவை மகாலிங்கம் அவர்கள் பதிப்பிடுகிறார். அதற்கு பிறகு தமிழ் நூல்களை பதிப்பிப்பதிலே மூவர் முதல் வரிசையிலே நிற்கிறார்கள். மூத்தவர் ஆறுமுகநாதர், இரண்டாமவர் சீவை தாமோதரம் பிள்ளை, மூன்றாமவர் பூவே சாமிநாதன். திருவிக்கா அவர்களுடைய வரிகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் சொல்லுவார், பதிப்புத்துறையை பொறுத்தளவு ஆறுமுகநாதர் அடித்தளமிட்டார், தாமோதரம் பிள்ளை சுவர்களை எழுப்பினார், ஊவேசா மேற்கூரை வைந்தார் என்று திருவிக்கா எழுதினார். அப்படி நூல்கள் வர தொடங்கின. திராவிட மொழி குடும்பம் பற்றிய தனித்துவம் என்கிற செய்தி வந்தது. பழைய நூல்கள் அச்சேறின. சைவமும் தமிழுமாய் சேர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இன்னொரு பெரிய எழுச்சி வந்தது. இது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே பாண்டித்துறையாரிலே இருந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை 1901 தொடங்கிய பாண்டித்துறையாரிலே இருந்து 1916 மறைமலை அடிகளாரின் தனித்தமிழ் இயக்கம், அதே ஆண்டிலே நீதி கட்சி, அதே ஆண்டிலே அன்னிபெசன்ட் அம்மையாரினுடைய ஹோம் ரூல் மூவ்மெண்ட், அதற்கு 4 ஆண்டுகள் முன்னால் 1913ஆம் ஆண்டிலிருந்து திராவிட சங்கம். எனவே திராவிடம் என்கிற பெயரில் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியும் இந்திய விடுதலை போராட்டத்தின் எழுச்சியும் கலந்து அப்போது தொடங்கிய அந்த காலகட்டத்தில் பாரதியார் மறைந்து போனார். எனவே பாரதியார் நீதி கட்சியை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பலரும் கேட்பார். ஒரே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். திராவிட கட்சி என்று அந்த கட்டுரைக்கு பெயர். அந்த கட்சி என்பது கூட பாரதியார் க இட்சி என்று எழுதவில்லை, கட்சி என்று அந்த சமஸ்கிருத ஒலிப்பு முறையிலே தான் எழுதியிருக்கிறார். இந்த கட்சியெல்லாம் உதவாது, இது நிலைக்காது, பார்ப்பனர் அல்லாதார் ஒரு ஜாதியே கிடையாது என்றுதான் பாரதியார் அதில் எழுதியிருக்கிறார். எனவே அப்படி ஒரு இயக்கம் தொடங்குகிற கட்டத்தில் பாரதியாரின் வாழ்க்கை முடிந்து போயிற்று. ஆனாலும் தமிழ் உணர்வு பாடல்களை பாரதி எழுதியிருக்கிறார். ஆனால் குறைவான எண்ணிக்கையிலே தான் எழுதியிருக்கிறார். அவருடைய பாட்டு வரிகளின் வீரியம் காரணமாக அந்த பாடல்கள் இன்னமும் ஓங்கி ஒலிக்கின்றன என்பது உண்மைதான். என்றாலும் பாடல்களின் எண்ணிக்கை குறைவு. பாரதியாரினுடைய மொத்த கவிதைகளும் 700 பக்கங்களில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. 11 பக்கங்கள் மட்டுமே தமிழ்நாடு பற்றிய கவிதை. தெரியாது, பார்த்தால் பாரதியார் தமிழ் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் என்று தோன்றும். என்ன காரணம் என்றால், அவர் எழுதியிருக்கிற சில பாடல்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பதால் நிறைய எழுதியிருப்பது போல தோன்றும். 6 பாடல்கள்: செந்தமிழ் நாடு, தமிழ் தாய், தமிழ், தமிழ் மொழி வாழ்த்து, தமிழ் சாதி, வாடிய செந்தமிழ். 6 பாடல்கள் தான் முழுமையானவை. இவை தவிர வேறு பாடல்களில் மொழி பற்றி, நாடு பற்றிய குறிப்புகள், செய்திகள், பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. முழுமையான பாடல்கள் என்று சொன்னால் நாடு பற்றிய பாட்டு செந்தமிழ் நாடு, பிறகு தமிழ் தாய். இதிலே கூட நம்மவர்கள் பல கூட்டங்களில், இலக்கிய நூல்களில்
குழம்பி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்து சூழ்களை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாளாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயை பற்றி பாரதியார் பாடியிருக்கிறார் என்று திரும்ப திரும்ப சொல்வார்கள். இந்த தாய் தமிழ் தாயிலே, இது பாரத தாய். அந்த பாடலை முழுமையாக படித்தால் தமிழ் தாய்க்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரியும். என்றால் அந்த பாட்டிலேயே வருகிறது, இருக்கிற மன்னவர்கள் நல்லவர்கள் என்றால் அவர்களை வாழ வைப்பாள் எங்கள் தாய், அல்லவராயின் அவரை விழுங்கி பின் ஆனந்த குத்திடுவாள். அது ஒரு நாடு பற்றிய பாட்டு. எனவே தமிழ்தாய் என்கிற பாட்டு அது வேறு, அந்த எங்கள் தாய் என்கிற பாட்டு வேறு. எங்கள் தாய் என்பது பாரதம் பற்றி அவர் பாடிய பாட்டு. தமிழ்தாய் என்பதுதான் தமிழ் மொழி பற்றியும் அவர் எழுதியிருக்கிற பாட்டு. எனவே மொத்தம் 6 பாடல்கள். அந்த 6 பாடல்களில் பாரதி சொல்லி இருக்கிற கருத்துக்கள் திரும்ப திரும்ப 3 புலவர்களை அவர் குறிப்பிடுகிறார். ஒரே வரிசையிலே குறிப்பிடுகிறார், ஓரிடத்தில் தான் மாறுகிறது. கம்பன், வள்ளுவன், இளங்கோ, இதுதான் பாரதி சொன்ன வரிசை, கால வரிசை அல்ல. கால வரிசைப்படி வள்ளுவன், இளங்கோ, கம்பன் என்றுதான் வர வேண்டும். நான் பல நேரங்களில் சொல்லுவேன், தமிழ் கவிஞர்களை நீங்கள் வரிசைப்படுத்தினால் 2 வரிசைகள் உண்டு. ஒன்று கம்பன், பாரதி, கண்ணதாசன் என்று வரும், இன்னொன்று வள்ளுவர், சித்தர், பாரதிதாசன் என்று வரும். இது வேறு வரிசை, அது வேறு வரிசை. ஆனால் பாரதியாரை பொறுத்தளவு 3 கவிஞர்கள், கம்பன், வள்ளுவன், இளங்கோ என்று 3 பேரையும் சொல்லி ஒரு பாடலில் பின்னால் வருகிற போது இளங்கோ, வள்ளுவன், கம்பன் என்கிற வரிசையிலும் சொல்லியிருக்கிறார். நான் குறிப்பிடுகிற இந்த 6 பாடல்களில் 3 பாடல்கள் கம்பன், வள்ளுவன், இளங்கோவை பற்றி சொல்லியிருக்கிற பாடல்கள். இந்த 6 பாடல்களில் 2 பாடல்கள் தமிழின் பெருமையாக பாரதி சொல்லுவது வேதமுடைய நாடு. நான் இறுதியாக வருகிற போது, மொழிக் கொள்கைக்கு வருகிற போது இது பற்றிய விமர்சனங்களுக்குள் நான் வருகிறேன். இப்போது செய்திகளை மட்டுமே நான் தொகுத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே வேதங்களை பற்றி தமிழ்நாடு பற்றி பாடுகிற போதும் வேதங்களை பற்றி பாரதியார் பாடுகிறார். அதற்கு பிறகு தமிழச்சாதி என்கிற கவிதை தான் இந்த 6 பாடல்களில் நீண்டது. ஆனால் அந்த கவிதைக்கு தொடக்கமும் முடிவும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கவில்லை. என்று இப்படி சொல்ல என்றுதான் அந்த பாட்டு தொடங்குகிறது. அதுதான் நாம் அத்தனை பேரும் அறிந்த விதியே விதியே தமிழச்சாதியை என் செய்ய நினைக்கிறாய் என்கிற அந்த பாட்டிற்கு தொடக்கமும் கிடைக்கவில்லை, முடிவும் கிடைக்கவில்லை. ஆப்பிரிக்க ஆண்டுகளில் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிற பாட்டு அந்த பாட்டு. எனவே இந்த 6 பாடல்களில் பாரதி தமிழை பற்றி சொல்லியிருந்தால், கட்டுரைகளில் நிறைய இடங்களில் பாரதி தமிழை பற்றியும் எழுதியிருக்கிறார். வேறு வேறு பாடல்களிலேயும் ஒரு வரியை நாம் குறிப்பிட வேண்டுமானால், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்கிறார். அவருக்கு பல மொழிகள் தெரியும், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழை போல இல்லை என்கிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்கிறார். ஆரிய மொழி கலப்புக்கு முன்பாகவே உயர்ந்த நாகரிகமான இலக்கியங்கள் தமிழில் இருந்திருக்கின்றன என்று உரை நடையில் எழுதுகிறார். வானம் அடைந்தது அனைத்தும் அடர்ந்திடும் வன்மொழி வாடியவே என்கிறார். அதான் அந்த 6வது பாட்டு. வானம் அடர்ந்தது அனைத்தும் அடர்ந்திடும் வன்மொழி வாடியவே, வானத்தில் இருக்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் தன்னுள் கொண்டிருக்கிற தமிழ் மொழி வாழ்க என்று சொல்கிறார். இதையும் தாண்டி போனால், யாராவது தமிழ் மொழியை விட இன்னொரு மொழி சுகமானது என்று சொன்னால் கேட்பதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று எழுதுகிறார். அதனை தாண்டி இன்னொரு இடத்துக்கும் பாரதியார் போகிறார். யாராவது தமிழ் பெண்களை விட மற்ற பெண்கள் அழகானவர்கள் என்று சொன்னால் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்கிறார். எனவே இப்படி ஒரு மொழி சார்ந்த பற்றுடையவராகவும் பாரதியார் இருக்கிறார். எதற்கென்றால், பாரதி என்பவர் மட்டுமே கவிஞர்களே உணர்ச்சியின் படி, அல்லது உணர்ச்சிதான் அவர்களுக்கு கவிதைக்கான மூல பொருள். உணர்ச்சி இல்லாதவர்களால் ஒரு நாளும் கவிதை எழுத முடியாது. ஆனாலும் கூடுதல் உணர்ச்சி சில நேரங்களில் ஆபத்தான். பாரதியாருடைய வாழ்க்கையிலே கூடுதல் உணர்ச்சிக்கு அவர் எப்படியெல்லாம் ஆட்பட்டிருக்கிறார் என்பதை மறுபடியும் நான் செல்லம்மா அவர்கள் சொல்கிற அடிக்கடி அறியப்பட்டிருக்காத ஒரு செய்தியின் மூலம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு நாள் முகம் வடிப்பதற்காக ஒரு பரியாரியை விட்டு கிடைக்கிறார் முடி திருத்துகிற தோழமை. அந்த தோழன் பாரதி எல்லோரோடும் இயல்பாக பழகுகிறார் என்கிற காரணத்தால் நேராக வந்து பாரதிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விடுகிறார். சட்டென்று பாரதிக்கு கோபம் வந்து விடுகிறார். எப்படி நீ என் பக்கத்தில் வந்து உட்காரலாம் என்று ஓங்கி அறைந்து விடுகிறார். ஆயிற்று, அரை மணி நேரம் ஆயிற்று.
அந்த பாரி அவரை கூப்பிட்டு, நான் உன்னை அடித்து விட்டேன், தவறு, ஒரு முறை அப்படி நில். எதற்காக நிற்க சொல்கிறான் என்று தெரியவில்லை. நிற்க சொல்லிவிட்டு தடார் அவன் காலில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளப்பா என்கிறான். இதுதான் பாரதி. இரண்டுமே மிகப்பெரிய துருவங்கள். அடிப்பது ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஐதீகமான சனாதனமான ஒரு நிலையை காட்டுகிறது என்றால், யார் ஒருவனும் முடிதிருத்துகிறவன் காலில் பார்ப்பவனாக பிறந்தவன் விடுவதில்லை. இது இன்னொரு துருவம். எனவே இப்படி உணர்ச்சிகளின் போக்கில் ஆழப்படுகிற பாரதியார் கவிதைகளிலேயே அப்படித்தான். அப்படி சொல்லுகிற போதுதான் தமிழை விட வேறு எந்த மொழியாவது இனிய மொழி என்று யாராவது சொன்னால் எனக்கு வருத்தம் உண்டாகிறது. எவ்வளவு நாள் தான் தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் தமிழர்களே? உங்கள் காதுகள் என்ன இரும்பு காதுகள்? எப்போதும் தெலுங்கு கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே என்றும் பாரதி பாடுகிறார். எனவே தமிழ் பற்றி பாரதி பாடியிருக்கிற இந்த வரிகள் உணர்ச்சிமயமான வரிகள், நம் நெஞ்சை அள்ளுகிற வரிகள், தமிழ் மீது பற்றுக்கொள்ள செய்கிற வரிகள் பாரதிக்கும் தமிழுக்கும் இருந்த மிக நெருக்கமான தொடர்பையும் உறவையும் காட்டுகிறது. அதே அளவுக்கு சமஸ்கிருதத்தோடும் பாரதிக்கு நெருக்கமும் உணர்ச்சிமயமான ஈடுபாடும் இருந்திருக்கிறது. சமஸ்கிருதத்தை தான் நான் முதலில் சொன்னது போல முறைப்படி 4 ஆண்டுகள் அவர் படித்தார். சமஸ்கிருதம் போல ஒரு மொழி வராது என்றும் எழுதியிருக்கிறார். தமிழையும் சமஸ்கிருதத்தையும் ஏறத்தாழ இணையாக பார்க்கிற பார்வையும் போக்கும் பாரதியிடத்திலே இருந்திருக்கின்றன. சில இடங்களில் தமிழை சமஸ்கிருதத்திலே இருப்பது போல திருத்த வேண்டும் என்றும் எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டை சமஸ்கிருதமாகவே எழுதியும் இருக்கிறார். நவராத்திரி பாட்டு என்று ஒரு பாட்டு நீங்கள் பார்க்கலாம். தமிழுக்காக அவர் எழுதிய பாடல்கள் 6 தான். ஆனால் விநாயகர் 4 மணி மாலையிலே தொடங்கி அல்லாஹ் வரைக்கும் 63 பக்தி பாடல். அல்லாவையும் பாடியிருக்கிறார் என்பதனாலே சர்வசமய கீர்த்தனை என்று கருதிவிட முடியாது. ஏறத்தாழ 61 பாடல்கள் இந்து மதம் சார்ந்த பாடல். அதில் நவராத்திரி பாட்டு என்று 2 பாடல்கள் இருக்கின்றன. நவராத்திரி பாட்டு 1, நவராத்திரி பாட்டு 2. நவராத்திரி பாட்டு 1 இருக்கிறதே மொத்தம் 8 வரிதான். உஜ்ஜயினி நித்ய கல்யாணி என்று தொடங்கும். கடைசி வரைக்கும் எனக்கு புரியும். ஏனென்றால் அந்த மொத்த பாட்டில் 4 சொற்கள் தான் தமிழ் சொற்கள். பணிந்து, வாடி, புனைந்து இன்னொரு சொல் இருக்கிறது, அவ்வளவுதான். சமஸ்கிருதத்துக்கு இடையில் சில தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன. முற்றுமாய் சமஸ்கிருதமாகவே இருக்கிறது அந்த பாட்டு. நவராத்திரி பாட்டு 1 8 வரியில் ஏறத்தாழ 80% சமஸ்கிருத சொற்களை கொண்டுதான் பாரதி அந்த பாட்டை எழுதியிருக்கிறார். ஜெயபாரதம், ஜெய என்கிற சொல் அவர் பயன்படுத்தாத இடம் இருக்கு. ஞானபானு என்ற ஒரு இதழை 1915ஆம் ஆண்டு சுப்பிரமணிய சிவா தொடங்குகிற போது அந்த ஞானபானுக்கு அவர் எழுதியிருக்கிற வாழ்த்து பாவுக்கான தலைப்பே சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இப்படி சமஸ்கிருதத்தை அவர் மிக கூடுதலாக கையாண்டிருக்கிறார். ஆங்கில சொற்கள் மிக குறைவு அல்லது இல்லை என்று கூட சொல்லலாம். இன்றைக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. 1920களிலே மணிப்புறவாடம் என்று சொன்னால் அது சமஸ்கிருதமும் தமிழும். இன்றைக்கு மணிப்புறவாடம் என்று சொன்னால் அது ஆங்கிலமும் தமிழும். இப்போது நம்ம அவர்கள் பேசுகிற ஆங்கிலத்துக்கு இடையிலேயே தமிழ் சொற்களும் வருகின்றன. முற்று முழுக்க எல்லோரும் ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன ஆயிற்று என்றால் 1916 தனித்தமிழ் இயக்கமும் அப்போது தொடங்கிய திராவிட இயக்கமும் சமஸ்கிருதத்திலே இருந்து தமிழை மீட்டார், மறுக்க முடியாது. ஆனால் நிலைமை என்ன ஆயிற்று? உங்களெல்லாம் பேசுகிற போது ஜனம் அக்ராசனர் அவர்களே, காரியதர்சி அவர்களே, பொக்கிஷதார் அவர்களே, மகாஜனங்களே என்று பேசிய காலம் போய் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்றெடுத்த தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்கள் என்று தமிழாக மாறிற்று. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்றால், நாம் அக்ராசனரை தலைவராக்கினோம், தலைவர் சேர்மனாகிவிட்டார். காரியதர்சியை செயலாளராக்கினோம், செயலாளர் செக்ரட்டரி ஆகிவிட்டார். சமஸ்கிருதத்திலே இருந்து தமிழன் மறுபடியும் ஆங்கிலத்தின் பக்கம் ஓடி போய்விட்டார். கலந்து கலந்து பேசுவதுதான் நம்முடைய இயல்பும் பெருமிதமும் என்று கருதுகிறோம். கல்லூரியில ஒரு நாட்காட்டி வழங்கப்பட்ட போது ஒரு மாணவரின் இடத்துல வந்து சொன்னார், இந்த வருஷம் லீவு ஜாஸ்தி இல்ல. என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ சொன்னது ஒரு வரி, அதுல இருந்தது 4 சொற்கள். அதுல வருஷம் சமஸ்கிருதம், லீவு ஆங்கிலம், ஜாஸ்தி உருது, இந்திர மட்டும்தான் தமிழ். நீ தமிழ் பேசியதாகவும் நான் தமிழ் கேட்டதாகவும் மகிழ்றோம் பாரு.
எனவே தமிழர்கள் பன்மொழி புலவர்கள் ஆகிவிட்டார்களே, ஆங்கிலம் பேசக்கூடாது என்பதில்லை, ஆங்கிலத்திலேயே பேச, தமிழில் பேசுகையில் தமிழில் பேசு, வேறொன்றும் அல்ல, தமிழில் பேசுகையில் தமிழில் பேசு. இரண்டு மொழிகளையும் கலந்து பேசி இரண்டு மொழிகளுக்குமே நாம் வாதம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி பாரதியின் காலம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தோடு இணைந்திருந்த காலம். சமஸ்கிருதம் அவருடைய எழுத்து நடையில், கவிதையில் குறைவு. பாரதியாரினுடைய உரைநடையை படித்தால் பாதி அல்லது பாதிக்கு மேலாக சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு சமஸ்கிருதத்தில் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கிறது. ஞான ரதம் என்ற அவருடைய ஒரு எழுத்து, ஒரு படைப்பு. அந்த ஞான ரதத்தில் ஏறி நான் போகிற போது எதை படிக்க வேண்டும் என்று பாரதியார் எழுதுகிறார். காளிதாசனை படித்துக் கொண்டே போக வேண்டும். சாகுந்தலத்துக்கு இணையாக இலக்கியம் எங்கே இருக்கிறது பாரதி? அல்லது என் வாழ்நாள் முழுவதும் உபனிஷதங்களில் நான் கரைந்து போக வேண்டும், அதுவும் பாரதி. எனவே வேதங்களில், உபனிஷதங்களில், காளிதாசனினுடைய சாகுந்தலத்தில் தன் மனத்தை பறி கொடுத்தவனாகவே பாரதி இருக்கிறார். எனவே சமஸ்கிருதத்தின் மீது அவருக்கு மாறாத பற்று. 1915 ஞானபானுவில் அவர் எழுதிய ஒரு கட்டுரை, அதற்கு வ.உ.சி எழுதிய மறுப்பு, பிறகு மீண்டும் பாரதியார் எழுதிய விடை, பாரதியின் மொழிக் கொள்கை பற்றிய சில கதவுகளை நமக்கு திறக்கின்றன. பாரதியார் எழுதுகிறார், வல் எழுத்துகள் தமிழிலே இருக்கிற க, ச, த, ப, ர என்கிற இந்த எழுத்துகளுக்கு வர்க்க எழுத்துகள் இல்லை. இந்தியிலே க, க, க என்பது போல தமிழிலே இல்லை. எனவே தமிழிலும் அப்படி இந்த 5 எழுத்துகளுக்கும் வர்க்க எழுத்துக்களை உருவாக்க வேண்டும் என்கிற கட்டுரையை பாரதியார் எழுதுகிறார். அதற்கு வ.உ.சி விடை எழுதுகிறார், இது தேவையில்லாத ஒரு வேண்டுகோள். அப்படியெல்லாம் வர்க்க எழுத்துகள் தேவையில்லை. காரணம், தமிழில் அந்தந்த இடத்தில் இயல்பாகவே அந்த எழுத்து இந்த வகையில் தான் ஒலிக்கும். தங்கம் என்கிற போது க என்பதும், அகம் என்கிற போது க என்பதும், கண்மணி என்கிற போது க என்கிற எழுத்தும் எப்படி ஒலிக்கின்றன? அகம் என்பதற்கு இன்னொரு காவை உருவாக்க வேண்டியதில்லை, யாரும் அகம் என்று சொல்லுவது. நீங்கள் 3 எழுத்துக்களை எழுதி காட்டினால் தமிழ் அறிந்தவன் அகம் என்றுதான் சொல்லுவான், தங்கம் என்றுதான் சொல்லுவான், கண்மணி என்றுதான் சொல்லுவான். அந்த ஒலிப்பு முறை அப்படி வரும். அது மட்டுமல்லாமல் எல்லா ஒலிப்புகளிலும் எல்லா மொழியிலும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன் தமிழிலே இந்த ஒலிக்கான சொல் இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒலிய தமிழில் இல்லை. எனவே அந்த ஒலியை கொண்ட சொல் தமிழில் இல்லை. எஃப் என்கிற ஒலி ஆங்கிலத்தில் இருக்கிறது. எஃப் என்கிற சொல்லை, ஃபைல் என்கிற சொல்லை தமிழில் எப்படி எழுதுவதென்றால், ஃபைல் என்பதை நீ ஃபைல் என்று எழுதாதே, கோப்பு என்று எழுது. தமிழ் சொல் எழுதினால் உனக்கு எஃப் என்கிற ஒலி தேவைப்படாது. அதுபோலவே ஆங்கிலத்திலே ழகரம், சிறப்பு ழகரம் இல்லை. அழகு என்பதை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுவது? நீ அழகு என்று எழுத வேண்டியதில்லை, பியூட்டி என்று எழுதினால் சிக்கல் வராது. இதனை வ.உ.சி தன்னுடைய விடையிலே எழுதுகிறார். பாரதியாரின் பெயர் சொல்லாமலேயே வ.உ.சி கடுமையாக அதற்கு மறுபடி இருக்கிறார். 1915 ஆண்டு ஜூலை மாதம் ஞானபானுவிலே பாரதியின் கட்டுரையும், செப்டம்பர் மாதம் அதற்கு வ.உ.சியினுடைய மறுப்பும், மறுபடி அக்டோபர் மாதம் பாரதியாரினுடைய விடையும் வந்திருக்கிறது. பாரதியார் எழுதியிருக்கிறார், சரி அப்படி என்றால் நான் என் கருத்தை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், விடுங்கள் என்று எழுதிவிட்டார். காரணம், அவருக்கு வ.உ.சியின் மீது இருக்கிற மதிப்பாகவும் இருக்கிறார். அதற்கு பிறகு அந்த கருத்தை நான் வலியுறுத்த விரும்பவில்லை என்று பாரதியார் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் சமஸ்கிருதம் தொடர்பாக பாரதியோடு பாரதி நிகழ்த்திய விவாதங்கள் அல்லது பாரதிக்கு இருந்த தொடர்பு. பாரதியின் ஆங்கிலம், நான் முதலிலேயே சொன்னேன், பாரதி ஆங்கிலத்திலே புலமை வாய்ந்தவர். மாப்போசி அவர்கள் தன் பார்வையிலே பாரதியாரை பற்றி எழுதுகிற போது பாரதியாருக்கு ஆங்கிலத்திலே பற்றுதலும் இல்லை, வெறுப்பும் இல்லை என்று எழுதுகிறார். ஆனால் பாரதியினுடைய உரைநடை, எழுத்துகள் எல்லாவற்றையும் நாம் ஆழ்ந்து நோக்குகிற வேளையில் அப்படி வெறுப்பு இல்லை என்று சொல்ல முடியும். மாப்போசி அவர்கள் பாரதியாரை மிக ஆழ்ந்து படித்தவர். ஆனாலும் மறு ஆய்வில் பாரதியாருக்கு ஆங்கிலத்தின் மீது ஒரு வெறுப்பு இருக்கத்தான் செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற போதே அவர் சொல்லுகிறார், ஆங்கில கல்வியிலே படிக்க வைத்ததால் என்ன நடந்தது என்றால், என் தந்தைக்கு 1000 செலவானது, எனக்கு 10,000 துன்பங்கள் எனக்கு வந்து சேர்ந்தன என்று எழுதுகிறார். என் அப்பனுக்கு 1000 செலவு,
எனக்கு பல்லாயிரம் துன்பம் வந்து சேர்ந்ததை தவிர அறிவு வந்து சேரவில்லை என்று எழுதுகிறார். கடுமையாக ஒரு இடத்துல உரைநடையிலே பாரதி எழுதுகிறார், ஆங்கில மோகம் கொண்டு அலைகிறவர்கள், வாதகர்கள், இச்சகம் பேசுவோர், சிறு சேவகர் என்று எழுதுகிறார். இந்த சொற்கள் எல்லாம் பாரதி பயன்படுத்தி இருக்கிற சொற்கள். உரைநடையில அவ்வளவு கடுமையாகவும் ஆங்கிலம் பேசுகிறவர்களை எழுதுகிறார். ஆனால் ஆங்கிலத்தில் அவரே கவிதை எழுதியிருக்கிறார். ஆங்கிலத்தில் தன் படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறார். இன்னமும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமானால், ஷெல்லிதாசன் என்கிற புனைபெயரிலும் அவர் எழுதியிருக்கிறார். ஷெல்லி ஆங்கில கவிஞன் தான். ஆங்கிலத்தை பாரதியார் படித்திருக்கிறார். ஆங்கிலத்தினுடைய இலக்கியங்களில் அவருக்கு ஈடுபாடு கூட இருந்திருக்கிறது. ஆனால் மொழி கொள்கை என்று வருகிற போது ஆங்கிலம் படிப்பது வேறு, ஆங்கிலத்தோடு வாழ்வது வேறு. இப்போதும் நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு நாளும் சொல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறவன் மூடம். எத்தனை மொழிகள் உங்களுடைய திறமைக்கும் தேவைக்கும் ஏற்ப இயல்போ அத்தனை மொழிகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமிழகத்திலே கல்லூரி மாணவர்களிடம் பேசுகிற போதெல்லாம் என்னை போன்றவர்கள் வைக்கிற கோரிக்கை ஒன்றுதான், நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுங்கள், தாய்மொழியின் மீது பற்றுக்கொள்ளுங்கள். தெரியாம ஓடி வந்து ஒரு சின்ன பையன் கேட்கிறான், தர்ஸ்டேக்கு என்ன தமிழ்? அவனுக்கு தர்ஸ்டே தெரியுது, தமிழ் தெரியல. எங்கே நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக ஆங்கிலத்தை பொறுத்தளவு பாரதியார் அந்த வெறுப்பு இருந்தது. நீ தாய்மொழியை கற்க வேண்டும் என்பதை அழுத்தமாக பாரதி சொன்னார். ஆங்கிலத்திற்கு அடிமையாகாதே, ஆனால் ஆங்கிலத்தில் உள்ளவைகளை தமிழுக்கு கொண்டு வாருங்கள் என்று பாரதி திரும்ப திரும்ப சொன்னார். அதுல இன்னொரு வருத்தமான செய்தி, எவ்வளவு தவறாக நாம் மேற்கோள் காட்டுகிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். மெல்ல தமிழினி சாகும் என்று பாரதியார் சொல்லிட்டார்னே நம்மால தொடர்ந்து சொல்றோம். கொல்வது போல் ஒரு வார்த்தை என்னை தைத்தது என்று பாரதி சொல்றார். கொன்றிடல் போல் ஒரு வார்த்தை கூறிட தகுதியில்லாதவன் கூறினான். மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் இங்கே புவி மிசை மேவும் என்று யார் சொன்னார் என்றும் அவன் சொன்னான். பேதை ஒருவன் அப்படி சொன்னான். அது அல்ல உண்மை. ஒருவேளை இந்த பழிச்சொல் தமிழுக்கு வராதிருக்க சென்றிடுவீர் எட்டு திக்கு கலை செல்வங்கள் யாவையும் குணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாரதி சொன்னது. யாரோ ஒருவன் மெல்ல தமிழினி சாகும், இனி மேற்கு மொழிகள் தான் புவி மிசை மேவும் என்று சொன்னாலே அதை ஏற்கக்கூடாது, அது மோசமான என்பதற்காக பாரதியார் சொன்னார். அது யாரோ ஒரு கற்பனை பாத்திரம் இல்லை, உண்மையிலேயே அந்த காலத்தில் ஒருவர் அப்படி சொன்னார். தமிழால் இனி முடியாது, அறிவியல் செய்திகளை தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகள் எதனும் கொண்டு வர முடியாது, ஆங்கிலத்தால் தான் முடியும் என்று அன்றைக்கு சொன்னவர் அன்று பச்சையப்பன், சென்னை பச்சையப்பன் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த பேராசிரியர் ரோல். அதற்கு என்ன சான்று? பாரதியாரே எழுதியிருக்கிறார். 1916 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்து பத்திரிகையில் பாரதியார் எழுதியிருக்கிறார், லெட்டர்ஸ் டு தி எடிட்டர். அதை அவருடைய தம்பி சீனி விஸ்வநாதன் தன்னுடைய புத்தகத்தில் வெளியிட்டிருக்கிறார். ரெஃப்யூட் டு தி ப்ரொஃபசர் ஜே.சி. ரோல் என்பது அந்த கடிதத்துக்கான தலைப்பு. அதில் எழுதுகிறார், பச்சையப்பன் கல்லூரியிலே முதல்வராக இருக்கிற ஒருவர் இப்படி பேசலாம். முதல்வராக இருக்கிறவர்கள் எல்லாம் பொறுப்பாக பேச வேண்டாம். பெண்கள் சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னால் ஆடைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் மாநிலத்திற்கே முதல்வராக இருக்கிறார். முதல்வர்கள் என்று சொன்னால் ஒரு கல்லூரி முதல்வர் இனி தமிழால் முடியாது, ஆங்கிலம் தான் எல்லாவற்றுக்கும் முடியும் என்று ப்ரொஃபசர் ஜே.சி. ரோலோ, the principal of Pachaipas College, has expressed his views என்று அந்த லெட்டர்ஸ் டு தி எடிட்டர் ஆசிரியருக்கான கடிதத்திலே பாரதி எழுதுகிறார். இந்த கவிதையும் அந்த கடிதமும் ஒரே காலகட்டத்திலே வந்திருக்கு. எனவே அதுதான் பாரதிக்கான கோபம். அந்த கடிதம் இன்றைக்கும் அப்படியே அவருடைய தம்பி சீனி விஸ்வநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிற 10 தொகுதிகளாக வந்திருக்கிற புத்தகத்தில் அந்த கடிதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சீனி விஸ்வநாதனுக்கு தன் தம்பிக்கு அவர் எழுதுகிற போது இன்னொரு கடிதம் எழுதுகிறார் பாரதியார். இனிமேல் நீ எனக்கு கடிதம் எழுதினால் இங்கிலீஷில் காகிதம் எழுதாது, எவ்வளவு கொச்சையாக இருந்தாலும் பரவாயில்லை, தமிழில் எழுது, நான் படித்து தொலைக்கிறேன் என்று எழுது. ஒருவேளை அவர் தம்பிக்கு தமிழ் வராது என்று கருதுகிறேன்.
இனிமேல் நீ இங்கிலீஷில் காகிதம் எழுதாது. பாரதியின் சொல். இங்கிலீஷில் காகிதம் எழுதாது. எவ்வளவு கொச்சையாக இருந்தாலும் தமிழில் எழுது, நான் படிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன் என்று எழுதுகிறார். எனவே ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளுகிற மொழியில் இயல்பாக தமிழின் வளர்ச்சியில் ஆங்கிலம் குறுக்கிடக்கூடாது என்பதுதான் பாரதியாருடைய ஆங்கிலம் பற்றிய மொழி கொள்கை. ஆனால் ஆங்கிலத்திலே இருக்கிறவைகளை தமிழில் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக 5 ஐரோப்பிய சாஸ்திரங்கள் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டு எழுதுகிறார். 5 என்கிற எண்ணிக்கையோடு எழுதுகிறார். 5 ஐரோப்பிய சாஸ்திரங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அவரே அந்த பெயர்களையும் சொல்லுகிறார். ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் வடமொழியாகத்தான் இருக்கின்றன. பௌதீக சாஸ்திரம் அப்போது பெயர் அல்ல, பிசிக்ஸ் என்பதை அப்போது பௌதீகம் என்றுதான் சொன்னோம். பிறகு நாங்கள் படிக்கிற காலத்திலே பூதவியல் என்று சொன்னோம். அதுவும் ரொம்ப பேர் பயந்துட்டான். இப்போது மிக இயற்கையாக அதற்கு இயற்பியல் என்று நாம் வழங்குகிறோம். பூதம் என்றால் உயிரற்றது என்று பொருள், அவ்வளவு. அந்த பிசிக்ஸ் என்கிற படிப்பு உயிரற்றவைகளை பற்றிய படிப்பு. ஒருவர் இறந்து போனால் அவருடைய பூத உடல் என்றுதானே சொல்றோம், உயிரற்ற உடல். எனவே பாரதியார் எழுதுகிறார், பௌதீக சாஸ்திரம், ரசாயன சாஸ்திரம், சாரீர சாஸ்திரம், ஜந்து சாஸ்திரம், செடி சாஸ்திரம். ஒண்ணு இல்ல, நம்ம ஒண்ணு சொன்னா பாட்டனி, சுவாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. சாரீர சாஸ்திரம் என்றவர் சொல்வது மருத்துவ அறிவியலாக இருக்க வேண்டும், உடல் சார்ந்த. எனவே ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறார். அவருடைய அந்த பார்வை கூட எது மனித வாழ்க்கைக்கு தேவை. ஐதீகம் பேசுகிறார், ஏராளமான கடவுளர்களை பற்றி பாட்டு பாடுகிறார். ஆனால் பௌதீகம், ரசாயனம் எல்லாம் மனிதனுக்கு வேண்டும். நிகழ்காலத்திலே வாழவும் பாரதிக்கு தெரிகிறது, கற்பனையிலே மிதக்கவும் பாரதிக்கு தெரிகிறது. மனித வாழ்வை விட்டு விலகி நிற்கிற இடங்களும் இருக்கின்றன. மனித வாழ்வோடும் அறிவியல் வளர்ச்சியோடும் பின்னி பிணைந்து நிற்கிற இடங்களும் இருக்கின்றன. எனவே ஆங்கிலத்திலிருந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், குறிப்பாக பிற நாட்டு நல்லறிஞர் சாஸ்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்திடவும் வேண்டும். அந்த சாஸ்திரம் 5 என்று உரைநடையில எழுதி இந்த 5ஐயும் தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்றும் எழுதுகிறார். எனவே பாரதியின் மொழி கொள்கையில் தமிழின் மீது அவருக்கு ஒரு பெரிய பற்றுதல் இருக்கிறது. சமஸ்கிருதத்தின் மீது ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. மற்ற மொழிகளை அறிந்து வைத்துக் கொள்ளலாம் என்கிற கருத்து. இதுதான் பாரதியினுடைய அடிப்படையான மொழி கொள்கை. இன்னமும் நாம் ஆழமாக போக வேண்டும். மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், தமிழ் மீது பற்றுதல், சமஸ்கிருதத்தின் மீது பெருமதிப்பு, ஆங்கிலத்தின் மீது பயன்பாட்டிற்கான அளவு, பிற மொழிகளின் மீது கற்றறிதல் என்கிற நிலையில் பாரதியார் மொழிகளை பார்த்திருக்கிறார். ஆனாலும் அவருடைய மொழி கொள்கை என்னவாக இருக்கிறது என்கிற இறுதி நிலைக்கு நான் அவர் இந்தியாவில் இருக்கிற மொழிகள் எத்தனை என்று கேட்டால் 18 என்றார். எப்படி அந்த கணக்குக்கு வந்தார் என்று தெரியும். செப்பு மொழி 18 உடைய எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்றார். எப்படி 18 என்று கணக்கு எனக்கு புரியவில்லை. இந்தியாவிலே மொத்தம் 3000 மொழிகள் இருக்கின்றன. எழுத்தில் திருந்திய மொழிகளே நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. இந்தியா விடுதலை பெற்ற போது 1950ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் ஆங்கிலம் தவிர்த்து 14. 67 சிந்தி மொழி சேர்க்கப்பட்டு 15. 92ஆவது ஆண்டு மேலும் 3 மொழிகள் சேர்க்கப்பட்டு 18. 2003ஆவது ஆண்டு இறுதியாக 4 மொழிகள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு 22 மொழிகள் 8வது அட்டவணையில் இருக்கின்றன. ஒருவேளை 92ஆவது ஆண்டு யாராவது பாரதியாரினுடைய மொழி பற்றி பேசியிருந்தால் இப்படி கூட சொல்லி இருப்பார். பாருங்கள் பாரதியார் எவ்வளவு தீர்க்கதரிசி. அதே 18 92 வருகிற 18 22 சொல்லிவிட்டார். ஆனால் உண்மை அது அல்ல. பாரதியாருக்கு அந்த எண்ணிக்கை எப்படி கிடைத்திருக்க கூடும் எனக்கு புரியவில்லை. நண்பர் வேங்கடாசலபதி போன்ற ஆய்வாளர்களிடம் கூட கேட்டேன், அது எப்படி செப்பு மொழி 18 என்று. எல்லோருமாக சேர்ந்து சொன்ன விடை ஒன்றே ஒன்றுதான், ஒன்றுமில்லை. பேச்சு வழக்கில் அந்த 4 பேருக்கு நன்றி என்றால் நீங்க 4 பேர் யாருன்னு கேட்கிறீங்க, நாங்க என்ன பதில் சொல்றது? பேச்சு வழக்கில் 4 என்பது 18 என்பது பல என்கிற பொருளைத்தான். செப்பு மொழி பல உடையாள், ஆனால் சிந்தனை ஒன்றுடையாள். எனவே 18 என்று நீங்கள் வரிசையாக 1 2 3 போட்டு எழுதணும்னா அது முடியாது.
பல மொழிகள் இருக்கின்றன. ஒரு 10-18 பேரை கேட்டு பாருங்கன்னு சொல்வது இல்லையா வழக்கறிஞர். அந்த 18 தான் இந்த 18 என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையான விடை தெரியும், எனக்கும் தெரியவில்லை. சொன்ன வரைக்கும் அதுதான் சரி என்பது போல தோன்றுகிறது. பல என்றுதான் அதற்கு பொருளாக இருக்க முடியும். இந்த 18 மொழிகள் அல்லது பல மொழிகளில் எவற்றை பாரதி ஆதரித்தார், எவற்றை தமிழர்கள், நான் இந்தியர்கள் என்றோ மனிதர்கள் என்று சொல்லவில்லை, தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புலமை பெற வேண்டும் என்று கருதினார் என்றால் ஒன்றும் குழப்பமே இல்லை. பாரதி மிக தெளிவாக தமிழும் சமஸ்கிருதமும் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்று கருதினார். அதான் அவருடைய மொழிக்கொள்கை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தமிழும் சமஸ்கிருதமும் வேண்டும் என்று பாரதியார் கருதினார் 1920. இன்றைக்கு இருந்திருந்தால் அவருடைய கருத்துகள் மாறியும் கூட இருக்கார். ஏனென்றால் சிந்திக்கிறவன் கவிஞன், கால மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்ளுகிறவன் சிந்தனையாளர். அன்றைக்கு இருந்த நிலையில் அவர் அதை கருதி இருக்கலாம். அதிலும் கூட அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. 1904 ஆண்டிலிருந்து பத்திரிகையில இருக்கிறார். 1906, இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தி. 1906 ஆண்டு முதலாக இந்தியா முழுவதும் இந்தி பொதுப்பாஷையாக இருக்க வேண்டும் என்று எழுதியவர் பாரதியார் தான். காங்கிரஸ் எல்லாம் பின்னாடி. காந்தியார் இந்துஸ்தானியை தான் முன்மொழிந்தார். இந்தி உருது 2 மொழிகளின் கலப்பாக இந்துஸ்தானி தான் காங்கிரசினுடைய காரியாலய மொழியாகவும் இந்தியாவினுடைய எதிர்கால பொதுமொழியாகவும் வர வேண்டும் என்று காந்தியார் வெளிப்படையாக சொன்னார். அதற்கு அவர் காரணம் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சமன்படுத்த வேண்டும் என்று பாரதியார் நினைத்தார். மன்னிக்க வேண்டும், காந்தியார் நினைத்தார். அந்த பார்வையிலே நமக்கு உடன்பாடு இல்லை. என்ன காரணம் என்றால் இந்தியாவில் இருக்கிற மக்களை இந்துக்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் பார்ப்பது பொருத்தமில்லை. இந்தியாவிலே பல்வேறு தேசிய இன மக்கள் இருக்கிறார். வெறும் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று மத அடிப்படையில் இந்தியாவை பிரிப்பது அந்த பார்வை நமக்கு உடன்பாடு. இங்கே தெலுங்கர்கள் உண்டு, பஞ்சாபியர்கள் உண்டு, பங்காளிகள் உண்டு, காஷ்மீர்கள் உண்டு, தமிழர்கள் உண்டு, மலையாளிகள் உண்டு, பல்வேறு தேசிய இனம். இந்த பன்மைத்துவம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பு. எப்போது சிறப்பு என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கிற வரைக்கும் சிறப்பு. வேற்றுமையே இல்லாத ஒற்றுமையை நாம் கோரினால் இருக்கிற சிறப்பு நம்மை விட்டு போயிடும். ஆங்கிலத்தில் 2 சொற்களிலே விளக்க வேண்டும் என்றால் யூனிட்டி வேறு, யூனிஃபார்மிட்டி வேறு என்பது. அவரவர் தோற்றம், அவரவர் உடை, அவரவருடைய பண்பாட்டில் இருந்து கொண்டு ஒற்றுமையாக இருப்பது சாத்தியப்படும். எல்லோரும் ஒரே மாதிரி உடுத்த வேண்டும், ஒரே மாதிரி உண்ண வேண்டும், ஒரே மாதிரி வழிபட வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை நிலைக்காது. நான் நண்பர் குணசேகரத்தில் காலையிலே பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னேன், உலகத்தின் பல்வேறு நாடுகளை பார்த்த போது எனக்கு ஒரே நாட்டை பார்த்தது போலதான் இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் ஜெர்மனிக்கும் லண்டனுக்கும் வேறுபாடு தெரியவில்லை. ஒரே மாதிரி சாலை அமைப்பு, ஒரே மாதிரி உணவு முறை, ஒரே மாதிரி உடை, மொழி வேறுபட்டிருக்கிறதே தவிர ஏறத்தாழ ஒரு நாடு மாதிரி தான் இருக்கிறது. சாலை ஒழுங்குகள், அந்த ஒழுங்குகளை மதிப்பது அதான் முக்கியம். ஒழுங்குகள் பேர் சொல்ல. ஆனால் இந்தியா என்கிற ஒரே நாட்டை பல மாநிலங்களை பார்த்த போது எனக்கு பல நாடுகளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கேரளா வேறு, வங்காளம் வேறு, பஞ்சாப் வேறு, உடை வேறு, உடுத்துகிற முறை வேறு, உணவு வேறு, உண்ணுகிற முறை வேறு, எல்லாம் வேறுபடுது. பிழை இல்லை. வேறுபட்ட பண்பாடுகள் ஒருங்கிணைந்து நிற்பதிலே பிழை இல்லை, அது வலிமைதான். ஆனால் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாத வரையில் அது வலிமை. பாரதியார் தான் முதலாக 1906 ஆண்டு இந்தி தான் பொது பாஷையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். காலங்கள் மாறுகிற போது ஆண்டுகளில் அவருடைய அந்த மொழி பற்றிய பார்வை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆங்கிலத்தை கற்றுக்கொள் என்று சொன்னவர் பாரதியார். ஆங்கிலத்தில் காகிதம் எழுதாதே என்று தம்பிக்கு எழுதியவர் பாரதியார். ஆங்கிலத்தில் காகிதம் எழுதாதே என்று அவர் தம்பி விஸ்வநாதனுக்கு எழுதிய கடிதம் 1918 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி. அந்த கடிதம் அப்படியே. அந்த தேதியை நான் சொல்வதற்கு காரணம் எந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை எப்படி மாறி இருக்கிறது என்பதற்காக. 1906 ஆண்டு இந்தி தான் பொது பாஷை என்று சொன்ன பாரதியார் 20ஆம் ஆண்டு இல்லை அது அவருடைய வாழ்வின் கடைசி கட்டம் 1920 சமஸ்கிருதமே இந்தியாவின் பொது மொழியாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதற்கு காரணத்தையும் பாரதியார் எழுதுகிறார்.
வேறொன்றும் இல்லை. ஸ்ரீமான் காந்தியார் இந்தி புது பாஷையாக இருக்கட்டும் என்கிறார். ஆனால் உண்மையில் காந்தியார் இந்துஸ்தானி தான் சொன்னார். அரவிந்த கோஷ் போன்றவர்கள் சமஸ்கிருதத்தின் பெருமையை எடுத்து சொல்லி சமஸ்கிருதம் இருப்பதுதான் சரி என்கிறார்கள். எனக்கும் அது சரி என்று படுகிறது. He was influenced by அரவிந்த் அவருடைய வரிகளில் சொன்னார். எனவே 1920 அவர் எழுதியிருக்கிற வரிகளை நான் தெளிவாக சொல்லுகிறேன், நினைவிலிருந்து அப்படியே சொல்லுகிறேன். இதுதான் பாரதியினுடைய மொழி. தமிழ்நாடு என்றும் தமிழ் சிறக்கட்டும். பாரத தேசம் முழுவதும் எப்போதும் போல் சமஸ்கிருதம் வாழும். பாரத தேசத்தின் பூரண ஐக்கியத்துவத்தை பெறுவதற்கு பாரதம் முழுவதும் சமஸ்கிருத பயிற்சி மேன்மேலும் ஓங்கட்டும். இதுதான் பாரதி. தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழி சிறக்கட்டும். பாரத வருஷம் முழுவதும் எப்போதும் போல் சமஸ்கிருதம் வாழும். இந்தியாவின் பாரதத்தினுடைய ஐக்கியம் பரிபூரணம் ஆவதற்கு சமஸ்கிருத பயிற்சிகள் மேன்மேலும் வளரும். சமஸ்கிருதம் கற்றுக்கொள்வது கடினமாயிற்றே. பாரதியார் வழி சொல்லுகிறார். மும்பைக்கு அருகில் ஒரு அகராதி வெளியிட்டிருக்கிறார்கள். பெயரையும் குறிப்பிடுகிறார். நாசினி பிரச்சாரணி இயக்கம், பிரச்சாரணி சபாவோ ஏதோ ஒரு அமைப்பை சொல்லி அவர்கள் தொடக்க நிலை சமஸ்கிருத அகராதியை வெளியிட்டிருக்கிறார். படிப்பதற்கு எளிதானது. அதை வைத்து எல்லோரும் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளுங்கள், சமஸ்கிருதம் பயிற்றுவிக்க வேண்டும் என்கிறார். இப்போது ஒரு கேள்வி கேட்கலாம். வாழிய செந்தமிழ்நாடு வாழ்க பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க பாரத மணி திருநாடு என்று இரண்டையும் சேர்த்து தானே சொல்லுகிறார். தமிழ்நாட்டில் தமிழ் சிறக்கட்டும், இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் இருக்கட்டும் என்று தானே சொல்லுகிறார். இரண்டையும் பாரதியார் சமமாகத்தான் பார்க்கிறாரா? அதுதான் அவருடைய மொழி கொள்கையா என்றால் சமம் என்று என்னால் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் தமிழ், இந்தியா முழுவதும் சமஸ்கிருதம் என்றால் தமிழ்நாட்டையும் உள்ளடக்கிய இந்தியா. எனவே சமஸ்கிருதத்திற்கு தான் கூடுதலாக பாரதியார் இடம் கொடுக்கிறார். தமிழுக்கு இவ்வளவு பாடி இருக்கிறாரே, பாரதியாரை பார்த்து நீ இப்படி சொல்லலாமா? நான் விருப்பு வெறுப்பற்று அவருடைய கருத்தை நான் முன்மொழிகிறேன். சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டன்று. பாரதியின் பணி உரைநடையில் சமஸ்கிருதத்தை தெய்வ பாஷை என்று சொல்வது விளையாட்டன்று. மனிதர்கள் பேசுகிற பாஷைக்கும் பாஷை என்று பெயர், தெய்வ மொழியான சமஸ்கிருதத்துக்கும் பாஷை என்று பெயரா? எனவே சமஸ்கிருதத்தை தேவபாடை என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழை தெய்வ மொழி என்று பாரதி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. வள்ளுவனை மட்டும் ஓரிடத்தில் தெய்வ என்கிற அடையோடு சேர்த்து சொல்லுகிறார். கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவர் திருக்குறள். ஓரிடத்தில் தெய்வ வள்ளுவர் என்று குறிப்பிடுகிறார். கம்பன் என்றொரு மானுடன் பிறந்தது. எந்த இடத்திலும் அவரால் விட முடியாத இன்னொரு கவிஞன் காளிதாசன். காளிதாசனின் கவிதை நயத்தை நம்மால் குறைத்து மதிப்பிட முடியாது. நான் சாகுந்தலம் முழுமையாக படித்தவன் இல்லை. மொழிபெயர்ப்பில் சில பகுதிகளை படித்தவன். சில பகுதிகளை படிக்கிற போதே காளிதாசனின் உவமையிலே மயங்கி போன இடங்கள் உண்டு. என்னதான் இறுக்கி இறுக்கி பிடித்தாலும் கைகளில் இருக்கிற மணல் உங்களை அறியாமல் நடுவுகிறதே, அப்படித்தான் என்று காளிதாசன். இறுக்கி பிடித்து பார்க்கிற போதுதான் காளிதாசன் உவமை எத்தனை அழகென்று புரியும். எவராலும் மணலை தன் கைகளில் இறுக்கி பிடித்து விட முடியாது, அது நழுவும் காலம். அப்படித்தான் என்கிறான் காளிதாசன். எனவே கம்பன், காளிதாசன், சேரன் தம்பி இளங்கோ தெய்வ வள்ளுவன் என்று வள்ளுவனுக்கு தெய்வம் என்று ஒரு அடைமொழி சேர்த்தாலும் கூட தேவ பாஷை என்று பாரதியார் சமஸ்கிருதத்தை தான் சொல்கிறார். செந்தமிழ்நாடனும் போதினிலே இந்த தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடியிருக்கிறார். உண்மைதான். சொல்லில் உயர்வு தமிழ் சொல் என்கிறாரே, உண்மைதான். ஆனால் அந்த பாடலை கூட பாரதியார் எப்போது எழுதினார் என்கிற அந்த செய்தியை நான் இந்த மேடையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், பாரதியாரை குறை சொல்வதற்காக அது ஒரு போட்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு, ஒரு தன்னெழுச்சியாக எழுதிய பாட்டு இல்லை. தமிழ்தாய் என்கிற பாட்டும் செந்தமிழ்நாடு என்கிற பாட்டும் 1915ஆம் ஆண்டு சுதேசமித்திரனில் தமிழ்நாடு பற்றி கவிதை எழுதுகிறவர்களுக்கு சிறந்த கவிதைக்கு பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்தில்
நண்பர்கள் எல்லாம் வற்புறுத்தியதால் அந்த பாடலை பாரதியார் எழுதினார் என்று 2 பேர் குறித்திருக்கிறார். ஒருவர் பாரா, இன்னொருவர் பாரதிதாசன் தன் பாட்டிலேயே அதை எழுதியிருக்கிறார். எனவே போட்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு. தமிழ் மீது ஒரு வாஞ்சையும் தமிழ் மீது ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டு பாரதி அந்த பாட்டை எழுதவில்லை. அதனால் பாரதிக்கு தமிழ் மீது ஈடுபாடு இல்லை என்று நான் சொல்றேன். ஏன்னா எழுதியிருக்கிற அந்த பாடலிலேயே ஒரு ஈடுபாடு இல்லாமல் அப்படி எழுத முடியாது. ஆனால் அது தன்னெழுச்சியான பாடல். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் திருக்குறள் தந்ததும் என்று வள்ளுவனை போற்றி எழுதியிருந்தாலும் பாரதியின் குயில் பாட்டு என்று சுதானந்த பாரதி அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு நூலில் நான் சொல்லுகிற இந்த செய்திகள் எல்லாம் பாரதியை போற்றி எழுதியிருக்கிற பத்மநாபன், ஆரிய பத்மநாபன் என்று சொல்லுகிறவர் பாரதியிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். பாரதி பற்றி நண்பர்கள் என்கிற புத்தகத்திலும் இந்த செய்தி இருக்கிறது. கவிக்குயில் பாரதியார், சுதானந்த பாரதியினுடைய புத்தகம் நான் சொல்ல போகிற அடுத்த மேற்கோள். சுதானந்த பாரதியார் எழுதுகிறார், எதற்காக என்றால் எந்த அளவுக்கு திருக்குறளோடு பாரதிக்கு எவ்வளவு இணைப்பும் எவ்வளவு ஈடுபாடும் இருந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். எட்டயபுரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாரதியாரை திருக்குறள் பற்றி பேச அழைத்திருந்தார். பொதுவாக பாரதியார் அப்படி ஒப்புக்கொண்டு போய்விட மாட்டார். அன்றைக்கு இசைவு தந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனார். மாணவர்களிடையே போய் திருக்குறளை பற்றி பேச வேண்டிய பாரதியார் எங்கள் முத்துமாரி பாட்டை திரும்ப திரும்ப பாடி பல பாவனைகளில் பாடி காட்டினார். மாணவர்கள் ரசித்தார். தலைமை ஆசிரியர் சொன்னார், வள்ளுவர் எப்ப வருவார்னு கேட்டார். முத்துமாரி பாட்டு நல்லா இருக்கு, திருக்குறள் பற்றி கொஞ்சம் இரும். பாரதியார் ரொம்ப பேச முடியாது. மீண்டும் முத்துமாரியை பேசினார். ஒருக்க முடியாமல் தலைமை ஆசிரியர் கேட்டார், திருக்குறள் எப்போது வரும்? பாரதியார் சொன்ன விடையை சுத்தானந்த பாரதியார் பதிவு செய்திருக்கிறார். நான் திருக்குறள் படித்து 2 நாள் ஆயிற்று. அது வெகு நல்ல நூல், ஆனால் நான் படிக்கவில்லை. படித்து வெகு நாள் ஆயிற்று. அது நல்ல நூல். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி இருக்கிறான் ஐயா. இதை விட இந்த அரிய கருத்து வேற என்ன இருக்கிறது என்று பாரதியின் பருவையும் வெளிப்பட்டது. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவன் கற்பனையில் எழுதினார், பாரதி அனுபவித்து பார்த்தார். பாரதிக்கு வாழ்வில் வாய்த்த வறுமை துன்பங்களைப் போல வேறு யாருக்கும் வாய்த்திருக்கிறார். அத்தனை பெரிய மகாகவிஞன் வறுமையில் வாழ்கிறான் என்பது தமிழகத்துக்கு பெருமை. நமக்கு எதிரான கருத்துக்களை கூட 1000 கருத்துக்களை பாரதி சொல்லலாம். ஆனால் பாரதி போல மகாகவிஞனை நம்மால் புறக்கணித்து எனக்கு பாரதியிடம் உடன்பாடு இல்லாத இடங்கள் தான் மிகுதி. ஆனால் பாரதியின் கவிதையை நான் என்னை மறந்துதான் பல நேரங்களில் படிக்கிறேன். அந்த கவிதையின் ஓட்டம் அத்தனை எளிதில் வராது. தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்து சூழ்களை வாணர்களும் இந்த சந்தம் வெறுமன தேமா புடிமா பார்த்து எழுதுறவனுக்கு செத்தாலும் வர உள்ளிருக்கும் கவிதை தான் அப்படி வெளிப்படும். எழுதி எழுதி பார்த்து அடுத்து புடிமா போடணும் யோசிச்சாலும் அவன் கவிதை விட்டுறது அவனுக்கு நல்லது, கவிதைக்கிறது. பாரதி கவிதை பீரிட்டு எழுந்தது. ஆனால் அவருடைய மொழி பார்வை என்னவாக இருந்தது என்றால் மிக தெளிவாக சமஸ்கிருதம் தெய்வத்தால் அருளப் பெற்ற மொழி, உலகின் உயர்ந்த மொழி. தாய்மொழியாக இருக்கிற தமிழையும் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். வேறு வேறு பாஷை கற்பாய், நீ வீட்டு பாஷை கற்கிலாய், போ 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 என்று எழுதி வந்தான். ஆனால் வீட்டு மொழி இல்லை, வீட்டு பாஷை தான். தேசிய கல்வி தமிழ் பாடம் தவிர, தாய்மொழி பாடம் தவிர வேறு பாடம் கற்றுக் கொடுப்பது என்பது பிசாசுகள் எல்லாம் கூடியிருக்கும் சுடுகாடு போன்றது. பாரதி தன் தாய்மொழியை விட்டுவிட்டு வேறு மொழியிலேயே பேசுகிறவன் அடுத்த ஜென்மத்தில் குரங்காய் பிறப்பான். பாரதி ஜோதிடமா சாவமா என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை தாவுகிற காரணத்தினாலே குரங்கு என்று சொன்னாலும் இப்படி கடுமையாக தாய்மொழியை மறக்கிறவர்களை கண்டிக்கிற பாரதி தான் தாய்மொழி வேண்டும், தாய்மொழிக்கும் மேலாக தெய்வ மொழி வேண்டாமா, சமஸ்கிருதமே தெய்வ பாஷை என்பது பாரதியின் நம்பிக்கை. நாம் மாறுபடலாம். அப்படி நம்புவதற்கு பாரதிக்கு உரிமை உண்டு. அந்த மொழி கொள்கையை மறுப்பதற்கு நமக்கும் உரிமை உண்டு.
எனக்கு உரிமை இருக்கு, நான் அதை ஏற்கிறேன். ஆனால் பாரதியின் மொழி கொள்கை சமஸ்கிருதமே தேவ பாஷை, தாய்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆங்கிலத்தை பயன்படுத்துங்கள், ஆங்கிலத்திலிருந்து தேவையானவற்றை சாஸ்திரங்களை மொழிபெயர்த்துக் கொள்ளுங்கள், மற்ற மொழிகளையும் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அத்தனை பாடல் வரிகளின் மூலமும் உரைநடையின் மூலமும் பாரதி நமக்கு சொல்லி இருக்கிற செய்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.